கிருபையின் ஊழியங்கள் வழங்கும் VBS. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டே 7 VBSக்கு வந்திருக்கிறோம். சூப்பர், 6 days VBS நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஆமாம், இன்னைக்கு லாஸ்ட் டேயோட டைட்டில் என்னன்னு பார்த்துருவோமா? எங்க நம்ம ஜெனியை காணோம். ஜெனி வந்துட்டா இதோ வந்துட்டா. மிக்கி வந்துட்டேன். ஹாய் ஜெனி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம கடைசி நாள் VBSக்கு வந்துட்டோம்ல. ஆமா, ஜாலிதான். ஆமா, இன்னைக்கு நம்ம தலைப்பு என்ன? இயேசு ஏன் நம்பிக்கை தும்பிக்கையா நம்பிக்கையா? ஓகே. இயேசு என் நம்பிக்கை. யானைக்கு பலன் தும்பிக்கை, மனிதனுக்கு பலன் இயேசுவின் மேலுள்ள நம்பிக்கை. கரெக்டா? ரொம்ப கிண்டல் பண்ணாத. பிள்ளைங்க எல்லாம் இன்னும் ஒரு நேரம் சொல்லி கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஓகே. குட்டி பிள்ளைங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. இயேசு என் நம்பிக்கை. பிள்ளைங்களா ரொம்ப சவுண்டா சொல்லுங்க. அங்க பாரு ஜெனி, ஒரு பையன் பாரு, தலைகீழ தொங்கிட்டு இருக்கான். அவன் உன்னைய மாதிரி சாட்ட பிடிச்ச பையனா இருப்பான் போல. நான் சாட்ட இல்ல, நான் நல்ல பையன். ஏசப்பா பிள்ளை. அப்படியா? இப்ப எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. இயேசு என் நம்பிக்கை. சூப்பரா சொல்லிட்டீங்க குட்டி பிள்ளைங்களா. ஆமா ஜெனி, VBS ஸ்டார்ட் பண்ணிரோமா? பிரேயர் சாங் பாடு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. பிள்ளைங்களா, இன்றைக்கி என்ன தலைப்பு தெரியுமா? இயேசு என் நம்பிக்கை. சரி, உங்களுக்கெல்லாம் நீங்களாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரொம்ப நேரம் ஃபோனில் பேசுவீங்க, அப்படி தானே? ஃபோனில் பேசுகிறேன்னு ரொம்ப பிடிக்கும்ல. ஆனால் என்றைக்காவது நீங்கள் ஏசப்பாட்ட பேசியிருக்கீங்களா? நீங்கள் ஏசப்பாட்ட பேசுனா ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அப்படி தானே? சரி, இப்போ அதை பற்றி ஒரு பாட்டு பாடலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? Telephone to Jesus, telephone to Jesus, telephone to Jesus every day. Hello, telephone to Jesus, telephone to Jesus, telephone to Jesus every day. Hello, I want to talk to Jesus, I want to talk to Jesus, I want to talk to Jesus every day. Hello, I want to talk to Jesus, I want to talk to Jesus, want to talk to Jesus every day. Hello, Jesus said I love you, Jesus said I love you, Jesus said I love you every day. Hello, Jesus said I love you,
Jesus said I love you. Jesus said I love you every day. ஹலோ, என்ன குட்டி பிள்ளைங்களா, பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? செக்கினா, ஜென்சி, ஜாய் சூப்பர் ஆக்ஷன் பண்ணாங்களா? இப்போ இவங்களோட வின்னியும் ஆக்ஷன் பண்ண வரப்போகிறாங்க. இவங்களோட சேர்ந்து என்ன செய்யணும்? நீங்களும் இதை விட சூப்பராக என்ன செய்யணும்? ஆக்ஷன் பண்ணணும். எல்லோரும் ரெடியாக இருக்கிறீங்களா? ஆர் யூ ரெடி? சூப்பர். Telephone to Jesus, telephone to Jesus, telephone to Jesus every day. Hello, telephone to Jesus, telephone to Jesus, telephone to Jesus every day. Hello, I want to talk to Jesus, I want to talk to Jesus, I want to talk to Jesus every day. Hello, I want to talk to Jesus, I want to talk to Jesus, want to talk to Jesus every day. Hello, Jesus said I love you, Jesus said I love you, Jesus said I love you every day. Hello, Jesus said I love you, Jesus said I love you, Jesus said I love you every day. Hello. ஏய் ஜான், ஏசப்பா சீக்கிரம் வரப்போறாங்கடா. பரலோகம் போக நீ ரெடியா இருக்கியா? ரெடியா இருக்க வின்னி. ஓ குட்டி பிள்ளைங்களா, ஏசப்பா சீக்கிரம் வர போறாங்க. பரலோகம் போவதுக்கு ஜான் ரெடியா இருக்கிறான், நானும் ரெடியா இருக்கிறேன். நீங்கெல்லாம் ரெடியா இருக்கீங்களா இல்லையா? ஐயோ, ரெடியா இல்லைன்னா ஏசப்பா உங்களெல்லாம் விட்டுட்டே போயிடுவாங்க. இப்போ பரலோகம் போறதுக்கு என்ன வழின்னு வசனம் படிக்கலாமா? ஜான் ரெடியா இருக்கியா? ரெடியா இருக்க. ஓ, வசனம்னா ஜானுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படித்தானே ஜான்? உன்ன மாதிரி எங்க குட்டி பிள்ளைகளும் VBSல ஒவ்வொரு நாளும் சூப்பரா வசனத்தை மனப்பாடமா படிச்சிருவாங்க, அப்படித்தானே குட்டீஸ்? இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பார்க்கலாமா? எல்லாரும் சத்தமா சொல்ல போறீங்க. ஜானும் என் கூட சேர்ந்து சொல்ல போறான். இயேசு இயேசு என் நம்பிக்கை, என் நம்பிக்கை. இயேசு இயேசு என் நம்பிக்கை, என் நம்பிக்கை. இதோ இதோ சீக்கிரமாய் வருகிறேன். சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய அவனவனுடைய கிரியைகளின்படி கிரியைகளின்படி அவனவனுக்கு அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் நான் அளிக்கும் பலன் என்னோடு என்னோடு கூட வருகிறது. கூட வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் 22 22 12. 12. என்ன குட்டி பிள்ளைங்களா பாபான்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஜான் எவ்வளவு சத்தமா அழகா சொல்லிட்டான் பாத்தீங்களா? வசனம் ரொம்ப பெருசா இருக்குன்னு பாக்கீங்களா? கவலைப்படாதீங்க, ஏசு சுவாமி கூட நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகணும்னா இந்த வசனத்தெல்லாம் மனப்பாடமா படிக்கணும். ஜான் மறுபடி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமா? சொல்லி கொடுக்கலாம் வின்னி. இயேசு இயேசு என் நம்பிக்கை. என் நம்பிக்கை. ஜான் ஆக்ஷனோடு சொல்லி கொடுப்போமா? சொல்லி கொடுக்கலாம் வின்னி. ஓகே, என்ன பார்த்து நீ ஆக்ஷன் பண்ணு, உன்னை பார்த்து பிள்ளைங்களாம் பண்ண போறாங்க. இயேசு இயேசு என் நம்பிக்கை, என் நம்பிக்கை. இதோ இதோ சீக்கிரமா சீக்கிரமாய் வருகிறேன். வருகிறேன். அவனுடைய அவனவனுடைய கிரியைகளின்படி கிரியைகளின்படி அவனவனுக்கு அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் நான் அளிக்கும் பலன் என்னோட கூட கூட வருகிறது. வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் 22 22 12. 12. குட்டி பிள்ளைங்களா, வசனம் படிக்கிறதுல எப்பவுமே முதல்ல சுறுசுறுப்பா இருக்கணும், ஓகேவா? இப்ப ஜான் கூட சத்தமா சொல்ல போறான் பாருங்க. எல்லாரும் சேர்ந்து சத்தமா மனப்பாடமா படிக்க போறோம். இந்த வசனத்தை படிக்க படிக்க ஏசு சுவாமிக்கு ரொம்ப பிரியமான பிள்ளைங்களா இருக்க போறீங்க. ஏசு என் நம்பிக்கை, இயேசு என் நம்பிக்கை. இதோ
இதோ சீக்கிரமாய் வருகிறேன். சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய அவனவனுடைய கிரியைகளின்படி கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் பலன் என்னோடு கூட வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெரி குட் ஜான், சூப்பரா வசனம் சொல்லிட்டு. குட்டி பிள்ளைங்களும் ஆக்ஷனோட சூப்பரா பண்ணிட்டாங்க. குட்டி பிள்ளைங்களா, ஏசப்பாதான் நம்முடைய நம்பிக்கை. ஒரு நாளில பரலோகத்துல ஏசு சுவாமி கூட நம்ம விபிஎஸ் பாட்டெல்லாம் பாடி சந்தோஷமா இருக்க போறோம். அதனால எல்லாரும் விபிஎஸ் பாட்டு மனப்பாடெல்லாம் வசனம் எல்லாம் நல்லா படிக்கணும். ஓகேவா ஜான்? எல்லா குட்டி பிள்ளைங்களுக்கும் பாய் சொல்லிடலாமா? பாய். ஆஹா, ஆட்டம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏசப்பா கொடுத்தாங்க, நன்றி. ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா? பரவாயில்லையே, 2 டிக்கு அடிச்சிடுச்சே. சரி, ஒரு ஜெபம் பண்ணிக்கிடும் ஏசப்பா கிட்ட. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஆட்டோ கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் வாங்க ஏசப்பா. நீங்கள் தான் ஏசப்பா என் நம்பிக்கையே. ஏசப்பா, நீங்கள் வாங்க. ஏசப்பா வந்தன, வாங்க 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 ஏசப்பா, வாங்க ஏசப்பா. உட்காருங்க ஏசப்பா, உட்காருங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஏசப்பா, ரொம்ப நன்றி ஏசப்பா. ஏசப்பா, எவ்வளோ அழகாக இருக்கீங்க ஏசப்பா. அப்பா ஏசப்பா, பரவாயில்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மகனே. சரி ஏசப்பா, நான் வரும்போது கண்டிப்பா எனக்கு எப்படியாவது என்ன செய்யணும், பலவத்தை இடத்த விட்டுறணும். சரியா ஏசப்பா? கண்டிப்பா தருகிறேன். சரி. இது என்ன எங்கே இருக்க மாதிரி ஒருத்தர் நம்ம பிறடுமா தெரிஞ்சாலுமே தெரியுதே. டேய், என்னடா இங்க இருக்க? நண்பா, பிலிப்பு நீ தானே? ஆமா, என்னடா பாத்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? சரி, எங்க போற? வா. நான் இப்போதான்பா வெளிநாட்டுலேருந்து வந்தேன். ஏசப்பா, என் பழைய சிநேகிதன் ஏசப்பா. எங்களால் ரொம்ப நிறைய பேச வேண்டியது இருக்கு ஏசப்பா. அதனால நீங்க அங்க வாங்க ஏசப்பா. சரி நண்பா, இங்க உட்காரு. இதான் நண்பன் வேணுங்கிறது. அப்பாடா. டேய் நண்பா, சொல்லு பிலிப்பு. எப்படி ஆட்டோ நல்லா இருக்கா? ஆட்டோ எப்படியா நினைச்சேன்டா, நீ ஒரு ஆட்டோ வாங்கி இப்படி ஒரு முதலாளியா இருப்பான்ட்டு நான் எதிர்பார்க்கல. நானும் நினைச்சேன்டா, என்னடா நீ எல்லாம் பாரு, 12ஆம் கிளாஸ் படிக்கும் போது என்கிட்ட பிட் அடிச்சு படிச்ச. ஆனா இப்படி பெரிய ஒரு கபடி பிளேயர் ஆயிட்டாடா. என்ன பண்றது, அன்னைக்கு மல்லிகா டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க பத்தியா? சரிடா, சொல்லு. விட்டு அடிக்காதன்னு அடிச்சாங்க பத்தியா? ஆமா, அன்னைக்கு விட்டேன்டா. பரவாயில்லடா. அதனாலதான் இப்ப வந்து என்னது மேட்ச் வெளிநாட்டு கம்பெனில நல்ல ஒரு இடத்துல வேலை செய்யிருக்கு. சரிடா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு ஆனா இப்படி கபடியில் நீ இவ்வளோ ஃபேமஸ் ஆக நான் எதிர்பார்க்கலடா. சும்மா விளையாட்டுன்னு சொல்லி அசால்ட்டா போவேன். ஆனா நீங்க பெரிய ஒரு கபடி வீரர் ஆயிட்டிய. சரி, நம்ம அடுத்த சுதாகர் நீ தான்டா கபடி பிளேயர்ல. அதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபடா. அப்படியா? உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. சரி அது விடுவோம். ஆமா, அன்னைக்கு பள்ளி படிப்புல என்ன சேட்டை பண்ணும், அது ஒரு ஜாலிடா, அது ஒரு லைஃப்டா. ஆமா, சரி. அந்த வாழ்க்கை கிடைக்குமா இப்போ? அது வராது மேலு. சரிடா, நீ விளையாட்டுல அந்த மேட்சுக்கெல்லாம் போறிய? ஆமா. லீவு கேட்டா உடனே கொடுப்பாங்களா நம்ம ஊருக்கு வரேன்னா? அதாவது என்னன்னா, ஒரு மேட்ச் முடிஞ்ச உடனே டயர்டா இருக்கும்ல. ஆமா, அதனால ஒரு வாரம் இல்ல 2 வாரம் போயிட்டு வாங்கம்பாங்க. அப்படியா? சரின்ட்டு நம்ம ஊருக்கு வந்தோம்பா. சரி. வந்ததுனால உடனே பாக்கறதுக்கு நேரம் கிடைச்சிருக்கு. ஸ்டாப்ல நம்ம சிதப்பா நிக்கிற மாதிரி தெரியுது. சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இந்த வாரேன். முழிச்சிட்டு போறான நம்ம சித்தப்பா நேரம் எங்க போறாரு?
சித்தப்பா பிழிப்பு வா. எங்க சித்தப்பா போற? என்ன பிழிப்பு? நானு ஊருக்கு போன தான் வந்தேன். சரி. வார வழியில நமக்கு பஸ்ஸுக்காண்டி ரொம்ப நேரம் காத்திருந்து அப்படியா ஆயிடுச்சு. ஆ. அப்புறம் சரி சரி சரி, இப்ப எங்க போற? உன்னை எங்க இறக்கணும்? வா. பிழிப்பு நம்ம வீட்டு தான் போகணும். சரி வா 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 வா. என்னது ஆட்டோ? ஆட்டோ தானா? ஆமா சித்தப்பா. புதுசா இருக்குப்பா. ஆமா புதுசுதான். அண்ணா பாரியா. சரி வா 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 வா. தகன்னு சொல்லிக்குதே. ஆமா சித்தப்பா. ஏசப்பா இது எங்க சித்தப்பா. சரி. அதனால எங்க சித்தப்பாட்ட கொஞ்சம் சில காரியங்களை பேச வேண்டியது இருக்கு. கொஞ்சம் எழுதிச்சிங்களா? என் சித்தப்பாங்க வா சித்தப்பா வா வா. இது யாருப்பா? அது ஏசப்பா. உட்காரு 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 சித்தப்பா. ஏதோ ஒரு அப்பா. சரி சரி. உட்காரு உட்காரு உட்காரு. அப்பா பிழிப்பு இரவு சித்தப்பா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சித்தப்பா முந்தி வயல்ல நெல்லு பருத்தியெல்லாம் போட்டிய, இப்ப அதெல்லாம் நல்லா நடக்கா? இல்ல மாத்திட்டியா? எல்லாம் நல்லா நடக்குப்பா. இப்ப கரும்பு போட்டிருக்கேன். சரி. கம்பா நிக்குது. அடுத்தாக்கல எள்ளு விதைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா. சரி, உங்க சின்னம்மா எப்படி இருக்கா? எங்க சித்தனமா நல்லா தான் இருக்கா. சரிப்பா சரிப்பா. அப்புறம் பிள்ளைலாம் நல்லா இருக்காங்களா? சித்தப்பா ஆட்டோ வாங்கியிருக்க புதுசா. நல்ல நம்ம எங்க சித்தப்பனும் போயிட்டான் போல. இளைய சித்தம் போயிட்டான். எங்க பெரிய பொண்ணும் போயிட்டான். சரிப்பா. எங்க அப்பனும் போயிட்டான். உங்க அப்பா என்னப்பா? உங்க அப்பா சித்தப்பா நான் இருக்கும்போது நீ ஏப்பா கவலைப்படுற? சித்தப்பா நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆள் இருக்கே, அது போதும் சித்தப்பா. என் மகன்ல ஒருத்தன் நீப்பா. சித்தப்பா சொல்லுப்பா. தம்பி என்ன செய்யறான்? இப்ப தம்பி படிக்கிறான்ப்பா. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கான். அப்படியா? ஆமா. சரியாப்பா. பாப்பா செல்வி என்ன செய்யறா? பாப்பா படிக்க. அவளும் நான் ஹார்டிகல்ச்சர் படிக்க 4 வருஷம் முடிக்க போறப்பா. அப்படியா? வண்டி பாட்டு இறங்கு. ஒருத்தன் கருப்பா இறங்கு. நம்ம கண்ண உள்ள நிறைய உட்காந்துருக்காங்க. பெட்டி எல்லாம் இருக்கு. இன்னைக்கு நல்ல வேட்டை நமக்கு. பிலிப்பு யாரு? நிப்பாட்டு சீக்கிரம் வா. வரணும்பா. நில்லு நான் சீக்கிரம் வா. வா போ போ. என்னையா பெல்ட் எல்லாம் போட்டுருக்க, எல்லாம் போட்டுருக்கு. என்ன இருக்கு? என்ன வண்டி என்ன இருக்கு? இருக்கிற கழட்டு, எல்லாத்தையும் கழட்டு. நான் பாவியான மனுஷன்யா. நீ பாவியான போட்டு எனக்கு சரக்கு அடிக்க வேணாம். எடு எனக்கு தெரியாது. ரெண்டு பேருக்கும் வேற யாரு? வீட்டு யாரோ ஒரு ஆள் நிக்கும். நண்பன் என்னைய விட்டுட்டு போயிட்டான் பாத்தியா? பாரு அப்பா பேசிட்டு வர. என்னையா நீரு? பைக்குல என்ன இருக்கு? எடியா எல்லாத்தையும் எடியா. மகனே கிடையாதுயா. கிடையாதா? ஒன்னாதானே வந்தீங்க? ஒன்னாதானே வந்த? ஏறியா? அப்ப நமக்கு ஒண்ணு கிடைக்காதோ? என்னாச்சு? ஒண்ணு இல்லையா? என்னாச்சு? வண்டி பாட்டு. என்னையா கூட வந்த பெட்டிட்டே வச்சிருக்கேன். ஒண்ணு இல்லைங்க. புது ஆட்டோ வாங்கியிருக்க, எல்லாம் வச்சிருக்க. காசு வச்சிருக்கியா? எடு. அட பாவி. எடு காசு எடு. நண்பன் கூட வந்தேன். இப்ப என்னதான் அவன்கிட்ட இருக்கு? அவங்ககிட்டயும் ஒண்ணு இல்ல, ஓடி போயிட்டாங்க. இப்ப என்னதான் வச்சிருக்க? இருக்குது குடியா? ஆட்டோ கொடு. நீ இப்ப என்னதான் செய்யணுங்க? விடியா? நானு இந்த ஆட்டோ வாங்கி இன்னைக்கு தான் வாங்கியிருக்கேன். ஆட்டோ வச்சு நான் என்ன அவிச்சிட்டீங்க? வா, ஒரு காசு ஆக முடியாது. இப்ப காலையில சரக்கு அடிக்கணும். சரி கையடப்பா. இப்ப ஏதாவது இருந்தா குடு. என்ன வச்சிருக்க? இரியா குடியா. எருமை தட்டுப்படுது. குடியா. இரு சொல்லுதான் கேளு. இந்த ஆட்டோ அவனுக்கு கிஃப்ட் அந்த செல்போனை கொடுத்தாங்க. குடியா குடியா. ஆமா வா போ. ஐயோ அப்பா. நண்பன் வந்தான், அவனை விட்டுட்டு போயிட்டான். பெத்த பொண்ணு சித்தப்பண்ணு இருந்தா அவன் பாரு, அவன் யாருன்னே தெரியாத அவனும் போயிட்டான். என்ன செய்ய? ஏசப்பா தான் நமக்கு நம்பிக்கை என்னைக்குமே. அவர் தான் நம்ம நம்பிக்கைக்கு ஒரு ஏசப்பா. ஏசப்பாவை நம்ம ஏதாவது ரொம்ப எதாச்சும் தப்பாக போச்சே. ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. இந்த ஒரு விஷயம் மட்டும் மன்னிங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் வாங்க ஏசப்பா. ஏசப்பா வாங்க மகனே. ஏசப்பா கவலைப்படாதே ஏசப்பா. உங்களை நான் தள்ளி உங்களை மறந்ததை என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. என் நண்பன் நினைச்சு, ஆனால் அவன்லாம் என்னை கைவிட்டா ஏசப்பா. சொந்தக்காரங்க நினைச்சு சித்தப்பா கூட என்னை கைவிட்டா ஏசப்பா. ஆனால் நீங்கள் கைவிடாத ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் உட்காருங்க. அப்பாடா
ஏசப்பா மறுபடியும் நம்ம உள்ளத்தில் வந்துட்டார். அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏசப்பா, ரொம்ப சந்தோஷம். 100க்கு 100 உம்மைத்தான் நம்புவேன் ஏசப்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், என் வாழ்க்கையில் அதிசயம் செய்யுங்கப்பா. ஹாய் குட்டீஸ், சந்தோஷமா இருக்கீங்களா? விபிஎஸ் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய விபிஎஸ் உடைய ஃபைனல் டே. இன்னைக்கு என்ன தலைப்பில் நம்ம வசனம் படித்தோம்? இயேசு என் நம்பிக்கை, அப்படி தானே? பாடல் பாடினீங்க, வசனம் கூட படிச்சிங்க. இப்போ ஒரு சர்ப்ரைஸ் பாருங்க. ஐயோ ஐயோ எரியுதே, வேதனையா இருக்குதே, தாகமா இருக்கே, தண்ணி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி யார் கூப்பிட்டா, எங்கிருந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ஐஸ்வர்யமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் பாருங்க. இவன் அழகான ட்ரெஸ் எல்லாம் உடுத்திருக்கிறான். இவன் சூப்பரா என்ன செய்யறான், அப்படி விலையுயர்ந்த ட்ரெஸ் தான் போடுவான். நல்ல சம்பிரமமா என்ன செஞ்சான், வாழ்ந்து வந்தான். அழகான ஒரு வீடு, நல்ல வேலைக்காரங்க, விலையுயர்ந்த வஸ்திரம், இதுதான் அவன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் பாருங்க, அவன் வீட்டு முன்னாடி ஒரு ஏழை மனுஷன் என்ன செஞ்சிருக்கிறான், படுத்திருக்கிறான். அவன் தரித்திரன். அவன் மேலெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா கொடிய புண்களா இருக்குது. அப்படி இருக்குது. ஏன் அவன் அந்த வாசல்ல இருக்கிறான் அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யவான் வீட்டில் அவங்களுடைய டைனிங் ஹாலில் அவங்க சாப்பிட்டுட்டு டைனிங் டேபிள் இருந்து கீழே விழுகிறத எடுத்து நம்ம சாப்பிட்டு நம்முடைய வயிற்றை என்ன செஞ்சுக்கலாம், நிரப்பிக்கலாம், நம்ம பசியை ஆற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசல் அவன் என்ன செஞ்சிருக்கிறான், படுத்திருக்கிறான். இன்னைக்கு பாருங்க குட்டீஸ், இன்னைக்கு நீங்களும் நிறைய நேரத்தில் எனக்கு விலையுயர்ந்த ட்ரெஸ் தான் வேணும், உங்கள் வீட்டில் அவங்க அக்கா தம்பி தங்கச்சிக்கிட்ட நீங்கள் சண்டை போடுவீங்க தானே, எனக்கு இவ்வளோ ட்ரெஸ் இவ்வளோ விலைக்கு வேணும், இப்படி தான் வேணும் சண்டை போடுவீங்களா? அதே போல் தான் இவனும் விலையுயர்ந்த ட்ரெஸ்ஸுக்கு ஆசைப்பட்டு மாடல் ட்ரெஸ்ஸு, ஃபேஷன் ட்ரெஸ்ஸு இதை விரும்பி போட்டு வந்தான். இன்னைக்கு ஆண்டவர் அதை நம்மகிட்ட எதிர்பார்க்கல தம்பி தங்கச்சி. இன்னைக்கு ஏசப்பா நம்மளை அழகாக படைச்சிருக்காங்க, சூப்பராக படைச்சிருக்காங்க. நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ஏசப்பா விரும்புகிற மாதிரி தான் நம்ம உடுத்தணும், ஓகேவா? ஏசப்பா சொல்லியிருக்காங்க, ஆண்கள் உடுத்துக்கிற உடைய பெண்கள் உடுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்னா பாவம் தானே. பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் கூட அப்படிதான் பெருமையாக இருப்பான், பெருமையாக வாழ்ந்தான். வாசல் இருக்கிற அந்த லாசருவை அவன் நினச்சி கூட பார்க்கல. பாருங்க, இவன் டைனிங் டேபிள்ல இருந்து சாப்பாடு கீழே விழும். அவங்க வீட்டு வளர்ப்பு நாய் என்ன செஞ்சிரு தெரியுமா, அந்த சாப்பாடை சாப்பிடும். இவனுக்கு ஒரு சாப்பாடு கூட கிடைக்காது, பசியா இருக்கும். ஆனா இந்த ஐஸ்வர்யவான் அவனுக்கு எதுவுமே கொடுக்கல. ஆனால் கூட அவன் ஏசப்பட்ட ஒரு நாள் கூட முறுமுறுத்ததே கிடையாது. ஏசப்பா, நான் ஏன் இப்படி பிறந்தேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி, எனக்கு ஒரு நாள் சரியாக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட அவன் ஏசப்பா பார்த்து முறுமுறுத்ததே கிடையாது, கேள்வி கேட்டதே கிடையாது. அவன் நல்லா பொறுமையாக இருந்தான், பொறுமையாக வாழ்ந்தான். ஒரு நாள் பாருங்க, அவன் படுத்திருந்த அவன் எந்திக்கல. என்னன்னு சொல்லி பார்த்தா அவன் இறந்து போயிருந்தான். அவனை பாருங்க, பரலோகத்திலிருந்து தூதர்கள் எடுத்து கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியில கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, விட்டாங்க. இப்போ அவன் எப்படி இருக்கிறான் பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். அவனுக்கு இந்த பூமியில வாழும் போது பாருங்க மேலெல்லாம் புண்ணு இருந்துச்சு, இப்போ அவனுடைய சரீரத்துல ஒரு புண்ணு கூட இல்லை. சந்தோஷமா இருக்கிறான், கண்ணீர் இல்லை, பாடு இல்லை, வேதனை இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப ஹாப்பியா நல்லா என்ஜாயபிளா பரலோகத்தில் இருக்கிறான். பரலோகம் எப்படி இருக்கு பாருங்க, தேவதூதர்கள் இருப்பாங்க, ஜீசஸ் இருப்பாங்க, இன்னும் விதவிதமா அருமையான நல்ல மரங்கள், செடிகள், பழங்கள் எல்லாம் இருக்கும். அந்த அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு இந்த லாசரு அழைத்து செல்லப்பட்டான். இந்த பாருங்க, இங்க பாருங்க, இந்த ஒரு குட்டி பாதையா தெரியுது, குறுகலான பாதையா இருக்குது. இதுல ஒரு சிலர் தான் போயிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து, பொய் சொல்லாம, கெட்ட வார்த்தை பேசாம, ஏசப்பா விரும்புகிற மாதிரி இந்த பாதையில சென்று கொண்டு இருக்கிறாங்க. ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நானே வழி. ஏசப்பாவுடைய வழியில இவங்க நடந்து போறாங்க. இந்த பாதை எங்க கொண்டு விடுது, பரலோகத்துல கொண்டு. பாருங்க, இப்படி இருக்கிற நாட்கள்ல ஒரு நாள் பாருங்க, எதிர்பாராம இந்த ஐஸ்வர்யவான் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா இறந்து போயிட்டான். ஐஸ்வர்யவான் இறந்து போயிட்டான். குட்டீஸ், இந்த ஐஸ்வர்யவான் எங்க போயிருப்பான் நீங்க நினைக்கிறீங்க?
நீங்க நினைக்கிற மாதிரி அவன் என்ன செஞ்சிட்டான் தெரியுமா? பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டான். பாதாளத்துல போய் விழுந்துட்டான். பாதாளத்துல கிடக்குறான். பாருங்க, இங்க யார் இருப்பா அப்படின்னா, இந்த பாதாளம் நமக்கெல்லாம் உண்டாக்கப்படல, சாத்தானுக்காகவும் அவங்க தூதர்களுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டது. ஆனா பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் இங்க கிடக்குறான். ஏன் அப்படின்னா, அவன் பூமியில இருக்கும்போது ஏழைக்கு என்ன செய்யல, இறங்கல, பெருமையா இருந்தான். பாருங்க, இந்த அகலமான பாதையில் இன்னைக்கு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. தம்பி தங்கச்சி, இங்க போகிறவங்களுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எனி டைம் ஃபோனில் விளையாடிட்டே இருப்பாங்க, சேட் செஞ்சுட்டே இருப்பாங்க, இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்களும் அப்படி இருக்கிறீங்களா? இந்த பாதையில் போகிறவங்க எங்கே போய் போகிறாங்க பாருங்க, நரகத்துக்கு. அக்கினி கடல், அங்கே அக்கினி கடலில் தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கூட நியூஸில் கேள்விப்பட்டீங்கல்ல, கலிஃபோர்னியாவில் தீயினால எவ்வளோ அழிவு ஏற்பட்டுச்சு. அந்த தீ கூட அணைஞ்சிச்சு. ஆனால் இந்த நரகத்துல கிடக்க எரியிற அந்த தீ அணையவே அணையாது. அது பாருங்க, ஆயிரம் வருஷமா அந்த தீக்குள்ளதே கிடக்கணும். குட்டீஸ், நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க நல்லா சந்தோஷமா போனை வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கிறீங்களா? பெருமையா இருக்கிறீங்களா? அப்படி இருக்கக்கூடாது, ஓகேவா? பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் கடந்து அப்படியே கதறான். அந்த தீ அவன் அப்படியே நெருப்புல போட்டு வாட்டி வதக்குது. ஐயோ, எரியுதே, வேதனையா இருக்குதே, எனக்கு தாகமா இருக்குதே, ஐயோ தண்ணி நாவெல்லாம் வரலுதே அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டே அப்படியே மேல பாக்குறான். ஆபிரகாமுடைய மடியில லாசரு இருக்கிறத பாக்குறான். லாசருவை பார்க்கான். ஐயோ, இந்த லாசரு என் வீட்டு வாசல்ல இருந்தவன் தானே, இப்ப எவ்வளவு அழகா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு ஆபிரகாமை பார்த்து அவர் வேண்டிக்கிறான். ஆபிரகாமே, எனக்கு ரொம்ப தாகமா இருக்குது, இந்த லாசரு அவனுடைய விரலை தண்ணியில நினைச்சு என்னுடைய நாக்கை தொடச்சைங்களே, என்னுடைய நாக்கை குளிர பண்ண வைங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டான். பாருங்க, அவன் பூமியில இருக்கும்போது அவன் ப்ரேயர் பண்ணானா, ஏசப்பாவை தேடினானா? இல்ல, நரகத்துல போய் அவன் என்ன செய்றான், ஆபிரகாம் வேண்டிக்கிறான். அப்போ ஆபிரகாம் சொன்னாங்க, இல்ல, நீ பூமியில இருக்கும்போது எவ்வளோ அழகா வாழ்ந்த, உனக்கு எல்லா தருணமும் கொடுக்கப்பட்டுச்சு, நீ எதுவுமே என்ன செய்யல, பயன்படுத்தல. இப்ப பாரு, இந்த லாசரு பரலோகத்துல அவன் தேற்றப்படுறான். நீ என்ன செய்ற, வேதனைப்படுகிற. இங்கிருந்து யாரும் அங்க வர முடியாது, அங்கிருந்து இங்க யாரும் வர முடியாது. ஐயோ, நான் அந்த அக்கினி ஜுவாலையில நான் வேதனைப்படுகிறேனே, எனக்கு இன்னும் 5 சகோதரர்கள் இருக்காங்களே, அவங்களும் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வந்து விடக்கூடாது. ஐயா ஆபிரகாமே, தகப்பனே, எப்படியாகிலும் இந்த லாசருவை பூமிக்கு எங்க வீட்டுக்கு அனுப்பி எங்க 5 சகோதரர்கள்ட்டையும் நீங்க பேச சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் சொன்னாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, பூமியில நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க, தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, சண்டே கிளாஸ் நடக்குது, விபிஎஸ் நடக்குது, ஆலய ஆராதனை எல்லாம் நடக்குது. அங்க அவங்க போனாங்கன்னா அங்க தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரங்கள் சொல்லுகிறத அவங்க செவி கொடுத்தா போதும். இங்க மறித்துதான் ஒரு மனுஷன் போய் சொன்னாதான் அவங்க கேட்பாங்கன்னு சொல்லி கிடையவே கிடையாது. அங்க தருணங்கள் கொடுக்கப்பட்டு இருக்குது, அதை அவங்க கேட்டு கட்டாயம் அதற்கு செவி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் பதில் சொல்லிட்டாங்க. தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நமக்கு முன்னாடி 2 பாதை சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு நீங்க என்ன படிச்சீங்க? அவனவுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமா, ஏசப்பா ஒரு பரிசோடு கூட என்ன செய்றாங்க, வர்றாங்க. நீ இந்த குறுகலான பாதையில, இந்த மோட்சத்துக்கு செல்லுகிற பாதையில நீ சென்று கொண்டிருக்கிறியா, இல்ல இந்த அகலமான பாதையில நரகத்துக்கு போகிற பாதையில நீ சென்று கொண்டிருக்கியா? யோசித்து பாரு. இன்னைக்கு நீ ஏசப்பாவுக்கு உன் இருதயத்தை கொடுப்பியா? உன் இருதயத்துல ஏசப்பா வாசம் பண்ணணும்னு சொல்லி விரும்புறாங்க. இந்த இருதயத்தை நீ ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதனாலதான் ஏசப்பா சிலுவையில நமக்காக அடிக்கப்பட்டாங்க. ஏசு கிறிஸ்துவின் ரத்தம். நீ இதுவரைக்கும் நீ நிறைய நேரங்கள்ல அப்பா அம்மா கீழ்ப்படியாம இருந்திருக்கலாம், ஆலயத்துக்கு போகாம இருந்திருக்கலாம், ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத காரியம் நீ செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு நீ ஏசப்பா பிரியமா வாழ உன்னை ஒப்பு கொடுப்பியா? உன் இருதயத்துல ஏசப்பாவுக்கு நீ இடம் கொடுக்கும் போது நிச்சயமா ஏசப்பா சொல்லியிருக்காங்கல்ல, இயேசு என் நம்பிக்கை. உண்மையாகவே இயேசுவை நீ நம்பு. இயேசு உனக்கு மோட்சத்தை தருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அவர் அருமையான ஒரு பரிசு, அந்த பரலோகம் என்கிற பரிசு உனக்கு தருவதற்காக வர இருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கிற ஏசப்பா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவர் வரப்போகிறார். தம்பி தங்கச்சி, இப்போ நீ ஜெபம் பண்ணுவோமா? உன் இருதயத்தில் உள்ள பாவத்தை எல்லாம் நீ ஏசப்பாட்ட அறிக்கையிட்டு நீ ஜெபிக்கிறியா?
குட்டீஸ், உங்களுக்காக அக்கா ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அன்புள்ள இயேசுப்பா, இந்த நேரத்தில் ஜெபத்தில் கலந்து கொண்டு இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீங்கள் வாங்க இயேசுப்பா. என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி ஜெபிங்க இயேசுப்பா. என் இருதயத்தில் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கேளுங்க. அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, நீரே எங்களுடைய நம்பிக்கை, நீங்கள் தான் இந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கை. இயேசுவே, லாசரு ஆபிரகாமுடைய மடியில் இருப்பது போல ஆண்டவரே அப்பா, அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துவீராக. அதற்குரிய பாதையில் ஒவ்வொருவரும் கடந்து செல்வதற்கு கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க இயேசுவே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என்ன குட்டி பிள்ளைங்களா, வேதா சம்பவம்லாம் கேட்டிங்களா? இப்போ நம்ம பாட்டு பாட போகிறோம், சரியா? சரி, உங்களுக்கெல்லாம் பரலோகத்துக்கு போக ரொம்ப ஆசையா? ஆமாம், எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போக தான் ரொம்ப ஆசை, அப்படி தானே? அங்கே கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், நல்லா ஆடி பாடலாம், அப்படி தானே? ஆமாம், அந்த பரலோகத்துக்கு போகணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஏசப்பா பிள்ளையாக இருக்கணும், அப்படி தானே? இப்போ அதை பற்றி தான் நம்ம பாட போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? வெரி குட். பட்டணம் பரலோக பட்டணம், இயேசு ராஜா உண்டாக்கிய பேரின்ப பட்டணம். பட்டணம் பரலோக பட்டணம், இயேசு ராஜா உண்டாக்கிய பேரின்ப பட்டணம். இப்போ நிசிதாவும் எப்சியும் சூப்பராக ஆக்ஷன் பண்ணாங்கல்ல, இப்போ நீங்கள் இவங்களோட சேர்ந்து இதை விட எக்ஸலண்ட்டாக ஆக்ஷன் பண்ண போகிறீங்க, அப்படி தானே? உங்களோட ஆக்ஷன் பண்ண நம்ம ராபியும் வெண்ணியும் ரெடியாக இருக்கிறாங்க. ஓகேவா? எல்லோரும் ஆக்ஷன் பண்ணலாமா? வெரி குட். பட்டணம் பரலோக பட்டணம், இயேசு ராஜா உண்டாக்கிய பேரின்ப பட்டணம். பட்டணம் பரலோக பட்டணம், இயேசு ராஜா உண்டாக்கிய பேரின்ப பட்டணம்.
சந்தோஷமாக இருக்கீங்க தானே? பாருங்க, இப்போ நம்ம ஒரு கேம் விளாடலாமா? கேம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? கேம்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம மத்தியில் கேம் விளாடுறதுக்கு பியூட்டி அக்கா, பிளஸ்ஸி அக்காலாம் வந்திருக்காங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து கேம் விளாடலாமா? இந்த கேமில் ரூல் என்னென்னா, இந்த பால் இருக்குது, இந்த கிளாஸ் இருக்குது, இதை போட்டு இப்படி பிடிக்கணும். சரியா? இதில் யார் ரொம்ப வின் பண்ணுறாங்களோ, அதிகமான பால் போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். இப்போ இந்த 2 பேர் சேர்ந்து விளாட்லாமா? வாங்க 2 பேர் வாங்க. நீங்கள் இப்போ பால் போடுங்க பார்ப்போம். யார் அதிகமாக போடுறா, யார் வின் பண்ணுறான்னு பார்க்கலாம். ரெடி, ஸ்டார்ட். பியூட்டி தான் அதிகமாக போடுற மாதிரி இருக்கு. பியூட்டி அக்கா, சூப்பராக போடுங்க. பிளஸ்ஸிக்கா, என்ன அவுட் ஆகிட்டே இருக்கீங்க? சீக்கிரம் நல்லா போடுங்க. உங்களெல்லாம் நம்ம குட்டீஸ்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. பியூட்டி அக்கா தான் ஜோராக போடுறாங்க. சூப்பர். பிளஸ்ஸிக்காவும் ஒன்று அதிகமாக போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போடுங்க. பியூட்டி அக்கா இப்படி நிறைய கீழே விழுந்துருச்சு. பிளஸ்ஸி தான் அதிகமாக போடுற மாதிரி இருக்கு. சூப்பர். பாருங்க, அக்காம்மா 2 பேர் விளாண்டு முடிச்சிட்டாங்க. இதில் யார் வின்னர் அப்படின்னா பிளஸ்ஸி அக்கா தான் வின்னர். அதிகமான பால் போட்டிருக்கிறாங்க. வெரி குட், சூப்பர். பிளஸ்ஸி, உன்னுடைய வெற்றிக்கான ரகசியம் என்ன? நான் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு ஊடையிலலாம் பால் வெளில போச்சு. ரொம்ப பயந்து ஏசப்பா எனக்கு எப்படியாவது வின் பண்ண வச்சுருங்க அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சு நான் என் மனசில் ப்ரேயர் பண்ணிகிட்டே போட்டேன். நான் வின் ஆகிட்டேன். நீங்கள் ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சதுனால வின் பண்ணிட்டீங்களா? சூப்பர், வெரி குட். பியூட்டி, நீ நல்லா போட்டுட்டு இருந்த, திடீர்னு உன் பாலெல்லாம் வெளியே போயிடுச்சு. ஆமாக்கா, ஃபஸ்ட்டு பால் போட்டோடனே சரி நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நம்ம போட்டுடலாம், வின் பண்ணிடலாம்னு நினச்சேன். லாஸ்ட்டில் ஏசப்பாவை மறந்துட்டேன். ஏசப்பா மேலே நம்பிக்கை வைக்காமல் விட்டுட்டேன். அதான்க்கா. ஏசப்பா மறந்துட்டியா? வின் பண்ணலாம்னு நினச்சி நான் விட்டுருச்சேன். பாருங்க, இன்னைக்கு இந்த மாதிரி பிளஸ்ஸி வந்து ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சதுனால தான் வின் பண்ணியிருக்கா. அதே மாதிரி தம்பி தங்கச்சி, நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, நீங்களும் ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சு இந்த பிளஸ்ஸி அக்கா மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பாய். அன்பு தம்பி தங்கச்சி, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி மிஷினரி பகுதியில் நம்ம பார்க்க போகிற மிஷினரின்னா யாருன்னா, தென்னிந்தியாவின் அப்போஸ்தலன் அழைக்கப்படுற கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஸ்வாட்ஸையரை பற்றி பார்க்க போகிறோம். இவர் 1726ஆம் ஆண்டு போலந்து நாட்டில் பிறந்தார். சிறு வயதிலே தாயை இழந்துட்டார். அவங்க தகப்பனார் தான் அவரை வளர்த்தாங்க. அவங்க தகப்பனார் வந்து ஸ்வாட்ஸையரை மிஷினரி தரிசனத்தோடு வளர்த்தாங்க. ஸ்வாட்ஸையர் ஹாலை யூனிவர்சிட்டியில் பைபிள் காலேஜ் படித்தார். அப்படி படிக்கும்போது எபிரேயு, லத்தீன், கிரேக் மொழிகளை கற்றுக்கொண்டார். 1750ஆம் ஆண்டு டேனிஷ் மிஷினரி சொசைட்டி மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள தரங்கம்பாடிக்கு வந்து இறங்கினார். அந்த சமயத்தில் ஏற்கனவே ஹாலை யூனிவர்சிட்டியில் படித்த சீகன் பால் கையர் தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் தமிழ் மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். அவர் மூலமாக 1700 பேர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. ஸ்வாட்ஸையர் அங்கு தமிழ் கற்று தஞ்சாவூர் பகுதியில் சென்று ஊழியம் செய்தார். அங்கு அமைதியாக சமாதானம் பண்ணுகிறவராகவும் அன்பானவராகவும் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் மூலமாக அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. 1768 வருஷம் திருச்சியில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் இருக்கிற இராணுவ வீரர்களுக்கு ஒரு சாப்ளின் தேவைப்பட்டதுன்னு சொல்லி ஸ்வாட்ஸையரை அழைத்து கொண்டாங்க. திருச்சியில் ஸ்வாட்ஸையர் ஊழியம் செய்தார். திருச்சியை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஊழியம் செய்தார். அங்கே அனாதை விடுதிகளை ஏற்படுத்தி அவங்களுக்கு கல்விக்கூடங்களை நிறுவினார். அதன் பின்பாக திரும்பி 1778 வருஷம் தஞ்சாவூர் பகுதிக்கே திரும்ப சென்று அங்கு ஆண்டவரை பற்றி அறிவித்தார். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகம் பெருகினாங்க. இவருக்கு சிறப்பான பேர் ஒன்று கொடுத்தாங்க, பீஸ் மேக்கர், அதாவது சமாதானம் பண்ணுகிறவர். எப்படின்னா, மைசூரை ஹைதர் அலி ஆண்டு கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கர்நாடகாவை மேலே யுத்தம் பண்ணாங்க. ஒரு சமயத்தில் யுத்தத்தை நிறுத்திடுவோம், சமாதான உடன்படிக்கை பண்ணுவோம் அப்படின்னு அவங்க தீர்மானித்த போது ஹைதர் அலி சொன்னார், ஸ்வாட்ஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷன் மட்டும்தான் என் கூட பேச முடியும், மற்ற யாரோடையும் நான் சமாதான பேச்சுவார்த்தைக்கு பேச மாட்டேன்னு சொன்னார். உடனே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஸ்வாட்ஸையரை அந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அமைதி அந்த இடத்துல நிலவுச்சு. அவர் சமூக பணியும் அநேக செய்தார். அநேக அனாதை குழந்தைகளை கண்டப்போ மனதுருகி அவங்களுக்கு விடுதிகளை ஏற்படுத்தினார். அவங்களுக்கு அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கல்விக்கூடத்தை நிறுவி அவங்களுக்கு கல்வியும் கற்றுக் கொடுத்தார்.
இதனால் தஞ்சாவூர் மன்னர் வந்து துளசி அப்படிங்கிற மன்னர் அவரால் கவரப்பட்டார். ஸ்வாட்சையரை இந்த துளசி மன்னர் தன்னுடைய அரசவையில் ஆலோசகராகவும் நியமிச்சுக்கிட்டார். மிகவும் அன்போடு நடந்து கொண்டதுனால, பொறுப்போடையும் உண்மையோடையும் இருந்ததுனால ஒரு சமயம் தஞ்சாவூரில் பஞ்சம் ஏற்பட்ட போது வெளிப்பகுதியிலிருந்து அவங்களுக்கு உணவுப் பொருட்கள் கொண்டு வந்தாங்க. அதை விநியோகிப்பதற்கு, அதாவது சரியாக எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்கு ஸ்வாட்சையர்கிடையே அந்த பொறுப்பை வந்து துளசி மன்னர் ஒப்பு கொடுத்துட்டாரு. இந்த சம்பவங்களெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த ராமநாதபுரம் ராஜா வந்து, ஒரு பாதிரியார் என்பவர் பணத்துக்காக ஊழியம் செய்கிறவர் அல்ல, அவர் ஒரு உத்தமர் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்து அவரை வந்து நீங்கள் எங்கள் பக்கத்தில் வந்து ராமநாதபுரத்தில் வந்து எங்களுக்கும் எங்களுடைய மக்களுக்கும் கல்வியை கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னார். அதனால ராமநாதபுரத்துலேயும் வந்து கல்வி கற்றுக் கொடுக்கும்படிக்கு பள்ளிக்கூடங்களே ஆரம்பித்தார். குறிப்பாக அவர் ஸ்வாட்சையர் ஆரம்பித்த அந்த பள்ளிக்கூடத்தில் தான் நமது முன்னாள் முதல்வர் அப்துல் கலாம் கூட கல்வி கற்றாங்க. அப்படி நல்ல ஊழியங்களெல்லாம் செய்து கொண்டிருந்தார். இதை கண்டு அந்த தஞ்சாவூர் மன்னர் வந்து அவருடைய வளர்ப்பு மகனான சரபோஜி மன்னரை, நீங்கள் தான் பொறுப்பாக இருக்கணும், இவருக்கு ஆலோசனைக்காரராகவும் ஆசானாகவும் இருந்து வழி நடத்தணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டாரு. இந்த சமயத்தில் 1778 பாளையங்கோட்டையில் உள்ள இராணுவ முகாமுக்கு சிலருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கும் ஒரு திருமண ஆராதனை நடத்துறதற்காகவும் ஸ்வாட்சையர் பாளையங்கோட்டை வந்தார். அப்போ வந்த சமயத்தில் குளோரிந்தா அப்படிங்கிற ஒரு பிராமண சகோதரி, அவங்க வந்து ஒரு விதவை, அவங்க தஞ்சாவூரில் இருந்தாங்க. ஒரு உடன்கட்டை ஏறுதல் அந்த பிரச்சனையில் அவங்க காப்பாற்றப்பட்டு பாளையங்கோட்டையில் வந்து இருந்தாங்க. இங்கே பாளையங்கோட்டையில் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அநேகருக்கு ஆண்டவரை அறிவித்தாங்க. அவங்களுக்கு ஞானஸ்நானம் ஸ்வாட்சையர் தான் கொடுத்தாங்க. 1785 இந்த குளோரிந்தா அம்மையாரால் முதலாக பாளையங்கோட்டையில் ஆலயம் கட்டப்பட்டது. அதன் பின்னாடி அவங்க ஒரு கல்விக்கூடத்தையும் நிறுவினாங்க. அப்படி ஊழியர் செய்த இந்த ஸ்வாட்சையர் அநேக இடங்களில் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி ஏறக்குறைய 6000 பேர்களை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தினார். இப்படி இருக்கும்போது 1798 தாம் நேசித்த நேசர்கிட்ட அவர் கடந்து போயிட்டார். அந்த சமயத்தில் சரபோஜி மன்னர் வந்து அவருக்கு தஞ்சாவூரில் ஒரு நினைவு தூணையும் நிறுத்தினார். கோதுமை மணியாக விதைக்கப்பட்ட அந்த ஸ்வாட்சையரை போல நாமும் நமக்கு கிடைக்கிற நேரங்களில் ஆண்டவரை பற்றி அநேகருக்கு சொல்லி சமுதாய பணியை செய்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீங்கள் அப்படி செய்வீங்களா தம்பி தங்கச்சி? இப்போதும் நாம் ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் நாங்கள் கேட்ட இந்த ஸ்வாட்சையர் அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்தீங்க. அதே போல் நாங்களும் அநேகருக்கு பயனுள்ளவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துட்டுல்ல. இங்கேருந்து நம்ம ஃபாரினில் இருக்கிற ஒரு ரிலேட்டிவ் கிட்ட வீடியோ கால் மூலமாக, ஃபோன் கால் மூலமாக பேசிட முடியும்ல. முந்தியெல்லாம் எப்படி பேசினாங்க? லெட்டர் மூலமாக பேசினாங்க. இந்த லெட்டர் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே ரொம்ப நாள் எடுத்துச்சுல. சில நேரங்களில் மாதங்கள் கூட ஆகும். ஆனால் இப்போது நம்ம நினச்ச உடனே டக்குன்னு இங்கேருந்து ஃபாரினில் உள்ளவங்களுக்கு வீடியோ கால் மூலமாக, ஃபோன் கால் மூலமாக பேசிட முடியும். நம்ம ஏதாச்சும் கற்றுக்கணுன்னா, அந்த காலத்தில் ஏதாச்சும் கற்றுக்கணுன்னா என்ன பண்ணாங்க? அதுக்குரிய சென்டர்ஸ்க்கு போய் அங்கே போய் ஜாயின் பண்ணி படித்தாங்க. ஆனால் இப்போது நாம் ஏதாச்சும் கற்றுக்கணுன்னா ஆன்லைன் கிளாஸ் புக் பண்ணி டக்குன்னு படிக்கிறோம்ல. நம்ம இருந்த இடத்துல இருந்து, வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, டக்குன்னு படிக்கிறோம்ல ஆன்லைன் மூலமாக. அப்போது டெக்னாலஜி நம்ம விவரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வளர்ந்துட்டுல்ல. உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் பற்றி தெரியும்ல. இப்போ என் கையில் என்ன இருக்குது? ஒரு ஃபோனும் ப்ளூடூத் ஸ்பீக்கரும் இருக்குது. நான் இப்போ இது ரெண்டுத்தையுமே ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் ஃபோனில் ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன். இந்த சாங் எதில் கேட்குது? ஸ்பீக்கரில் கேட்குதா? ஃபோனில் கேட்குதா? ஸ்பீக்கரில் கேட்குது. இப்போ நான் ப்ளூடூத் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் சாங் ப்ளே பண்ணுறேன். இப்போ எதில் கேட்குது? ஃபோனில் கேட்குதா? ஸ்பீக்கரில் கேட்குதா? ஃபோனில் கேட்குது இல்லையா? அப்போது இந்த 2 டிவைஸ்க்குமே ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருந்தால் தானே ஃபோனில் ப்ளே பண்ணுறது ப்ளூடூத்தில் கேட்கும். அப்போது நாமளும் ஏசப்பா கூட ஒரு நல்ல கனெக்ஷனில் இருந்தால் தானே ஏசப்பாவோட சுபாவங்கள் நமக்குள்ளேயும் இருக்கும். ஏசப்பா எப்படியெல்லாம் இருந்தாங்க? எல்லார்கிட்டையும் கைண்டாக இருந்தாங்க, பொறுமையாக இருந்தாங்க, உண்மையாக இருந்தாங்க, பரிசுத்தமாக இருந்தாங்க.
நாம் எப்படி இருக்கோம்? அம்மா அப்பா ஏதாச்சும் சொன்னால் கோவப்படுறோம், சண்டை போடுறோம், பொய் பேசுகிறோம். இதெல்லாம் நல்ல சுபாவங்களா? ஏசப்பாவோட சுபாவங்களா? அப்போது நாம் ஏசப்பாக்குள்ளே இருக்கணும்னா, ஏசப்பா கூட நல்ல கனெக்ஷன் டெவலப் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? டெய்லி பைபிள் வாசித்து ப்ரே பண்ணணும்ல. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, அதனால் நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், ப்ரே பண்ணுறேன். அப்படி இருக்கக்கூடாது. நீ பைபிள் வாசிக்கும்போது நீ கற்றுக்கொண்டதை உன் வாழ்க்கையில் பின்பற்றணும். ஏசப்பா கூட நீ பேசும்போது ஏசப்பாவுக்கும் உனக்கும் உள்ள கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ தான் ஏசப்பாவோட சுபாவங்கள் உனக்குள்ளேயும் வரும். ஏசப்பாவோட சுபாவங்கள் எனக்குள்ளே இருந்து என்னக்கா பிரயோஜனம் அப்படி கேட்குறீங்களா? நம்ம யார்? ஏசப்பா பிள்ளைங்க தானே. இவன் ஏசப்பா பிள்ளை அப்படின்னு மற்றவங்க நம்மளை எப்படி அடையாளம் காண முடியும்? ஏசப்பாவோட சுபாவங்கள் நமக்குள்ளே இருந்தால் தானே. அப்போ நாம் எப்படி இருக்கணும்? ஏசப்பாவோட சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கணும்ல. நாமளும் ஏசப்பா கூட நல்ல கனெக்ஷன் டெவலப் பண்ணுவோமா? ஏசப்பாவோட சுபாவங்கள் நமக்குள்ளே வரணும்னு ஏசப்பாட்ட கேட்போமா? அன்பான குட்டி பிள்ளைங்களே, உங்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். 6 நாட்கள் விபிஎஸை முடித்து 7வது நாளில் கடந்து வந்திருக்கீங்க. இந்த நாளில் ஒரு அருமையான ஒரு தலைப்பை நீங்கள் படிச்சிங்க. இந்த நாளில் நீங்கள் படித்த அந்த தலைப்பு இயேசு என் நம்பிக்கை. நீங்கள் எல்லாரும் அதை மனசில் வச்சுருக்கீங்க தானே? உங்கள் வாழ்க்கையில் இயேசு நம்பிக்கையாக இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில் தான் மோட்சம் நரகம் 2ல் ஒரு இடத்துக்கு போகணும். ஏசப்பாவுக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ்க்கை வாழ்ந்தால் மோட்சத்தில் ஏசப்பா கூட இருக்கலாம், இல்லைன்னா நரகத்தை சந்திக்கணும். ஆகையினால நீங்கள் ஏசப்பாவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது உங்கள் நம்பிக்கையாக இருக்கணும். அப்போ ஏசப்பா இந்த உலகத்தில் உங்கள் வாழ்வின் எல்லா காரியத்திலையும் போதுமானவராய் கடந்து வருவாங்க. சரிதானா? அதனால தான் வேதவசனம் சொல்லுது, இயேசு சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆண்டவர் உங்களுக்கு பரலோகத்தில் மேன்மையான ஆசீர்வாதமான பலன்களை வச்சிருக்கிறார். அதற்கு நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து அதை பெற்றுக்கொள்ளணும். சரிதானா? ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்களிலேயும் அற்புதத்தை செய்வார். உங்கள் பெற்றோரில், உங்கள் கூட பிறந்தவங்க வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அருமையான இந்த குட்டி தம்பி தங்கைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிள்ளைகள் இந்த 7 நாள் விபிஎஸ்ல கலந்துருக்கிறாங்க. இந்த 7 நாள் விபிஎஸ்ல அவங்க கற்றுக்கொண்டது இவங்களுடைய வாழ்க்கையில், இவங்க குடும்பத்தில், இவங்களுடைய எதிர்காலத்தில், இவங்களுடைய அன்றாட தேவைகளில் இயேசுவாகிய உம்மை காண, உம்முடைய அற்புதத்தை காண, எல்லாம் இவர்களுக்கு இயேசு என்கிறதை இவர்கள் அனுபவிக்க கிருபையை பெருக பண்ணும். ஆண்டவர் அப்படி செய்கிற உடைய அன்பிற்காக உமக்கு நன்றி. இந்த பூமியிலையும் இவர்களுக்கு நீர் நம்பிக்கை, பரலோகத்திலும் நீர் இவர்களுக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையாய் இவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.